ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமில்தாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அடிக்கடி சாதாரணமாக பண்ணக்கூடிய சுண்டல் குழம்பு தாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதையே நல்ல டேஸ்ட்டாக குழம்பு வந்துட்டு நல்ல கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 ஏலக்காய் 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 5லிருந்து 7 பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பூண்டு வந்துட்டு கம்பல்சரி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு குழம்பு நல்ல கெட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடலை மாவை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி அதை மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அது நல்லாவே கொதிச்சு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம். சுண்டலை நல்லா குக்கரில் ஒரு 2லிருந்து 3 விசில் வரைக்கும் வச்சிங்கனாலே நல்லாவே வெந்துடும். சுண்டல் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவும் சுண்டலும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ மீதமுள்ள அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணி தேவை அப்படின்னா கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கனால குழம்பு நமக்கு நல்லாவே கெட்டியாக இருக்கும் நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும். தண்ணியை நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த சுண்டல் குழம்பை நீங்கள் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிதமான சூட்டில் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாக வந்துருச்சு நமக்கு. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே எளிமையான முறையில் ரொம்பவே சூப்பரான சுண்டல் குழம்பு தயார் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எதுவுமே நம்ம அரைச்சி சேர்க்கல, ரொம்பவே சிம்பிளான முறையில் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அமில்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.